நேரம் நீங்க இருக்க? அத்தை, ரோஹிணி கஞ்சி வச்சிட்டு இருக்காங்க. காலையில எதுக்கு அவ கஞ்சி வச்சிட்டு இருக்கா? ஷோ, ஏய், யாருக்கு இதெல்லாம் பண்ற? மனோஜ்க்கு தான் ஆண்டி. மனோஜுக்கா? அவனுக்கு எதுக்கு நீ கஞ்சி வச்சிட்டு இருக்க? அவன் உடம்புல சத்து இல்லாம போறதுக்கா? அவன் உன்னை செய்ய சொன்னானா? அதுக்கு இல்ல ஆண்டி, அவர் நைட்டு தூங்கும்போது நான் அவர் நெத்தியில எது தொட்டு தொட்டு பார்த்தேன். பாத்தியா? அவர் கொஞ்சம் நடுங்கிட்டு இருந்தாரு, அதனால தான் தொட்டு பார்த்தேன். அவருக்கு ஃபீவரா இருக்கு. ஃபீவரா? இப்ப அவன் காய்ச்சல்ல தான் இருக்கானா? ஆமா ஆண்டி, நைட்டு ஃபுல்லா ஃபீவர். டேப்லெட் கொடுத்தேன். அப்புறம் நைட்டு தண்ணியில கொஞ்சம் ஒத்தடமா கொடுத்தேன். இதெல்லாம் உன்னைய அடி பண்ண சொல்லுது? நீ என்ன டாக்டரா? ஃபீவர் இருக்கும்போது வேற என்ன ஆண்டி பண்ண முடியும்? என்ன கூப்பிட வேண்டியதானே? நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க. தூங்கிட்டு தானே இருந்தேன், ஒரேடியா போய் சேர்ந்துடலையே. என்ன ஆண்டி இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏய், இந்த மாதிரி பணிவிடை எல்லாம் பண்ணி அவன் மனசை ஏமாத்தலாம்னு பாக்குறியா? நேற்று வரைக்கும் அவன் நல்லா தானே இருந்தா? நீ எதையாவது பண்ணி அவனுக்கு காய்ச்சல் வர வச்சிட்டியா? என்ன ஆண்டி இப்படி சொல்றீங்க? நான் மனோஜ்க்காக தான் இது நீ எல்லாமே. அவனுக்காக எதுவும் பண்ண தேவையில்லை. என் பிள்ளை எனக்கு பாத்துக்க தெரியும். ஏய், போய் காஃபியை போடு. எது சொன்னாலும் ஒரு குத்து கண்டுபிடிச்சா நான் என்னதான் பண்றது? ரோஹிணி, அத்தை உங்க மேல கோவத்துல இருக்காங்க. நீங்க என்ன பண்ணாலும் அத்தை திட்டதான் செய்வாங்க. இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து நான் அதுதானே வாங்கிட்டு இருக்கேன். இப்ப என்ன என்னையும் அந்த மாதிரி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு உங்களுக்கு சந்தோஷம் தானே? நான் யார் கஷ்டத்தையும் பார்த்து சந்தோஷப்படவே இல்லைங்க. ஏன் நிலைமை உங்களுக்கு வரக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். அத்தைக்கு உங்க மேல கோவம் போகணும்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. பார்வதி ஆண்டி கிட்ட பேசி அவங்க கிட்ட சொல்லி அத்தையை சமாதானப்படுத்த சொல்லுங்க. அவங்க சொன்னா அத்தை கண்டிப்பா கேட்பாங்க. உங்க மேல இருக்கிற கோவமும் அத்தைக்கு குறையும். என் விஷயத்துல நீ தலையிடாத, எல்லாம் எனக்கு தெரியும். உன் வேலையை நீ பாரு. அப்படிதானே சொல்ல போறீங்க? புரியுது. ஏதோ எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். மனோஜ், மனோஜ், ஏய், என்னடாச்சு? நைட்ல இருந்து ஒரே ஃபீவர்மா, சரியா தூக்கமே இல்ல. என்ன கூப்பிட வேண்டியதானடா? நீ சும்மா இந்த பேய் பிசாசு கனவு வருது அது இதுன்னா என்ன கூப்பிடுவ? எதையாவது நினைச்சு பயந்தா கூப்பிடுவ? ஜுரம் வந்தா என்ன கூப்பிட மாட்டியா? இல்லம்மா, என்னால எந்திரிக்கவே முடியல. அதான். ஒரு போன் பண்ணி கூப்பிட்டுக்கலாம்ல? இல்லம்மா, என்னால கண்ணையை திறக்க முடியலமா. அந்த அளவுக்கு ஃபீவர். அப்புறம் ரோனி தான் வந்து மாத்திரை எடுத்து கொடுத்து தலையில ஒத்தரெல்லாம் வச்சு விட்டா. அதுக்கப்புறம் தான் சரியாச்சு. அதுக்கப்புறம் மதமா நான் தூங்கினேன். எப்படி உனக்கு திடீர்னு ஜுரம் வந்தது? தெரியலமா. ஏதாவது வெயில்ல ஜில்லுன்னு சாப்பிட்டியா? இல்லம்மா, அப்படி எதுவும் சாப்பிடல. அப்புறம் எப்படி திடீர்னு ஜுரம் வரும்? அதாம்மா யோசிச்சு பார்த்தேன். என்ன யோசிச்ச? ஒரு வேலை ரோகிணி கிட்ட பேசாம இருந்தனால வந்திருக்குமோ. ஜுரம் அடிக்குதேன்னு பாக்குறேன். இல்லன்னு ஓங்கி ஒண்ணு அரைஞ்சிருவேன். ஏண்டா, யார்கிட்டயும் பேசாம இருந்தா உடனே ஜுரம் வருமாடா?